அன்னைக்கு அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த சத்துணவு திட்டம் அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சியாக இருந்தவர் திரு கலைஞர் கருணாநிதி கூட சொல்கிறார், பிள்ளைகளை எல்லாம் பிச்சை எடுக்க வச்சுட்டாரு, கையில் தட்டு கொடுத்து பிச்சை எடுக்க வச்சுட்டார் எம்ஜிஆர் அவர்கள். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இது ஒரு பிச்சைக்கார மாநிலமாக ஆயிடும்னு சொல்லி பரிகசிக்கிறார், கேவலப்படுத்துகிறார். அதெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. பார்த்தீங்கன்னா அங்கே போகிற இடமெல்லாம் திரு எம்ஜிஆர் அவர்கள் கேட்குறாரு பொதுக்கூட்டத்தில் மக்களை பார்த்து, இந்த மாதிரி கலைஞர் கருணாநிதி சொல்கிறாரு, நான் வந்து உங்களெல்லாம் பசங்களெல்லாம் பிச்சைக்கார ஆகிட்டேன்னு சொல்கிறாரு, அப்படி தான் நான் ஆக்கிட்டேன்னா அப்படின்னு சொன்ன உடனே மக்களாக இல்லவே இல்லை, நீங்கள் இல்லவே இல்லை, அது மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க அவங்க. ரொம்ப அந்த காலத்தில் வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் சாதாரணமாக இல்லை, நினைக்கிறதெல்லாம் நான் முடிக்கிறவனு சும்மா படத்தில் பாட்டு போயிடல. அவரெல்லாம் சில விஷயங்கள் எங்கே பதுங்கணுமோ அங்கே பதுங்கி, எங்கே பாயணுமோ அங்கே பாய்ஞ்சி, எதை நல்லது செய்யணுமோ நல்லது செஞ்சு அப்படி தான் அந்த சமூகத்தை வளர்த்தார். அதுக்கப்புறம் பாருங்கள், அதில் தான் அவர் வந்து திரு கலைஞர் கருணாநிதி மறுபடியும் 1989 வந்த பிறகு வாரம் ஒரு முட்டை கொடுத்தாரு, அப்புறமா 2 முட்டை கொடுத்தாரு, அப்புறமா முட்டை கொடுக்குறது வழக்கமாக